Dear students, today topic discussed with you about the movement in plants. Okay, movement in plants. Most plants remain fixed at a place. However, the show movement of certain body parts. Movement in plants. தாவரங்கள் நகர்ந்து போகக்கூடிய தன்மை உடையது, அதாவது மூமெண்ட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். பட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மூமெண்ட் ஆஃப் பார்ட்ஸ், அதனுடைய பாடியோட ஒரு சில பகுதிகள் மூமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். தென் மூமெண்ட் இன் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ராட்லி குரூப்டு ட்ரோஃபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட். அந்த பிளான்ட்டோட பார்ட் மூமெண்ட் ஆகக்கூடிய பகுதியை அந்த மாதிரி ஆகக்கூடிய தாவரங்களை நம்ம ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறோம். ட்ரோஃபிக் மூமெண்ட்னு ஒன்று அண்டு நாஸ்டிக் மூமெண்ட்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இந்த மூமெண்ட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ட்ரோஃபிக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் த அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் இஸ் கால்டு ட்ரோஃபிக் மூமெண்ட் ஆஃப் ட்ரோபிசம். ட்ரோஃபிக் பிளான்ட்டு இந்த தாவரங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவேர்ட்ஸ் அவே, ஒரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அதனுடைய பிளான்ட் பார்ட்ஸ் மூமெண்ட் ஆகி ஒரு பக்கத்துக்கு போகுது. எதையாவது ஒரு லைட்டை நோக்கி போகலாம், இல்லை வாட்டர் நோக்கி போகலாம். இந்த மாதிரி மூமெண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸை பார்க்க போகிறோம். அது என்ன சொல்கிறேன்னா ட்ரோபிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூமெண்ட்டு ப்ராசஸை ட்ரோபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோபிஸ் மூமெண்ட் ஆர் ஸ்லோ அண்ட் அக்கர் த டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ். அது என்ன பண்ணுதுனாக்க, அந்த மூமெண்ட் ஏதாவது ஒரு திசையை நோக்கி செல்லக்கூடியதாக, அதாவது டிஃப்ரெண்ட் ஒரு திட்டவட்டமான ஒரு திசையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ட்ராஃபிக் மூமெண்ட் ஆர் ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் மிக பொறுமையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அது ஏதாவது ஒரு டைரெக்ஷன் நோக்கி போகும். ஓகே, தென் ஆல்சோ த ஸ்டிமுலஸ் நீடட் டு பி ப்ரெசன்ட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் த டைம். இந்த ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, த லாங் பீரியட் ஆஃப் த டைம், அதிக காலங்கள் எடுத்துக்கொள்ளும் மூமெண்ட் ஆகிறதுக்கு. த காமன்லி சீன் ட்ரோஃபிக் மூமெண்ட் பிளான்ஸ் ஆர் ஃபாலோவிங். அது எப்படி, எந்த மாதிரியான மூமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன மூமெண்ட் இருக்குது, ட்ரோபிசம் அப்படி சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டு என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னு பார்க்குறது. த மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் லைட் இட் இஸ் கால்டு ஃபோட்டோட்ரோபிசம் அப்படி சொல்லப்படுது. ஃபோட்டோட்ரோபிசம் அதாவது சன்லைட்டை நோக்கி, டுவர்ட்ஸ் சன்லைட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட்ரோபிசம். சி த பிக்சர். பிளான்ட்டு அந்த விண்டோவை நோக்கி என்ன ஆகுது, அந்த க்ரோத் அதனுடைய ஸ்டெம்ஸ் நோக்கி போகுது. அதுதான் ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னு பேர். என்ன மீனிங் கொடுக்குறான் பாருங்கள். த மூமெண்ட், அதாவது க்ரோத் ஆஃப் த ஸ்டெம் ஆஃப் எ பிளான்ட் டுவேர்ட்ஸ் லைட் கால்டு பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். சன்லைட்டை நோக்கி அந்த பிளான்ட் க்ரோத் ஆகக்கூடிய ப்ராசஸை ஃபோட்டோட்ரோபிசம். வில் தட் ரூட் அவே ஃப்ரம் லைட் இஸ் கால்டு நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். ஓகே, அதுவே பிளான்ட்டோட ஸ்டெம் லைட்டை நோக்கி போகுது, ரூட்டு ஆப்போசிட்டாக ஃபோட்டோவை அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளது, அதாவது சன்லைட்டை அவாய்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போகுது. எங்கே, அதாவது சாயிலுக்குள்ளே. ஓகேவா, அப்போது இது என்ன சொல்கிறோன்னாக்கா நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். சன்லைட்டு வேண்டான்ட்டு உள்ளே போகுது ரூட்டு. ஸோ அது நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். பிளான்ட்டோட ஸ்டெம்ஸு சன்லைட் நோக்கி போனால் ஃபோட்டோட்ரோபிசம். அதை பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜியோட்ரோபிசம். நெக்ஸ்ட் ஒன், த மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு எர்த் கிராவிட்டி இஸ் கால்டு ஜியோட்ரோபிசம். த ரூட் மோஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஷோ த பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம், வில் த ஷூட் ஷோ த நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம். ஜியோட்ரோபிசம் அப்படின்னு ஆப்போசிட் தான், வேறு ஒன்றும் இல்லை. கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு சேர்ந்து போகக்கூடிய, அது அதனுடைய ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி போகக்கூடியது ரூட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் போகக்கூடியது ஸ்டெம்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு,
ரூட்டு மண்ணுக்குள்ளே போகிறது வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் சொல்கிறோம். ஸ்டெம்ஸ் வந்து மண்ணுக்கு மேலேக்குள்ளே சாயிலுக்கு மேலே போகிறத நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் ஜியோட்ராபிசம் அப்படின்னு பேர். த மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட்ஸ் in response to earth gravity is called geotropism. Okay, then root of most of plants positive geotropism, will the shoot show the negative geotropism. Okay, shoot கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் போகுது, ரூட் அதை சேர்ந்தே போகுது. ஸோ அது பாசிட்டிவ், ஸ்டெம்ஸ் வந்து நெகட்டிவ். இது நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம், ரூட் வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் see the picture. நெகட்டிவ் ஜியோட்ராபிசம், இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் எல்லாம் மேல் நோக்கி போகுதா, ரூட்டு பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி போகுது, அதாவது சாயிலுக்குள்ளே போகுது. இது பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னு பாரு. ஹைட்ரோட்ராபிசம் is the movement of parts of a plant in response to the availability of water. The root of most plants are positive ஹைட்ரோட்ராபிக். இது சிம்பிளாக நார்மலாக வளரக்கூடிய தாவரத்தை சொல்கிறது தான் ஹைட்ரோட்ராபிக். வாட்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் த ரூட். ஸோ இது வந்து ஹைட்ரோட்ராபிசம். இஸ் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஏ பிளான்ட் இஸ் ரெஸ்பாண்ட் டு த அவைலபிள் வாட்டர். தண்ணி எங்கே கிடைக்குதோ, வாட்டர் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்த நோக்கி போகக்கூடிய ப்ராசஸ். த ரூட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ், தாவரங்கள் எல்லாமே ரூட்டு தானே ஆகும், வாட்டர் நோக்கி போகும். இது வந்து ஹைட்ரோட்ராபிக் அப்படின்னு பேர். ஏன் ஹைட்ரோட்ராபிக் சொல்கிறோன்னா, ஹைட்ரோ அப்படின்னாக்கா வாட்டர் அப்படி சொல்கிறதால. ஓகே, சி த பிக்சர். இந்த பக்கம் வாட்டர் இருக்குது, வாட்டர் சோர்ஸஸ், ரூட் அந்த வாட்டர் நோக்கி மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் ஹைட்ரோட்ராபிசம் அப்படின்னு பார்க்குறோம். தென் டிக்மோட்ராபிசம் அப்படின்னு பேர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. இஸ் த மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர்கன் இஸ் ரெஸ்பாண்ட் டு த ஃபிசிக்கல் டச் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட். பிளான்ட் வித் வீக் ஸ்டெம் தட் காயில் அரவுண்ட் த சப்போர்ட் to climb around the other parts of the supporting object are called positively thigmotropism. Yes, the movement of plant, இந்த தாவரங்கள் வந்து ஃபிசிக்கல் டச்சாகவும் சாலிட் ஆப்ஜெக்ட் தொடும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணோம் இந்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென்ட்ரில்ஸ் பீ பிளான்ட். இந்த பீ பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெம்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ லீஃபுக்கு பக்கத்தில் ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு கிளைம்னாக்கா அதை பற்றி ஏறுறதுக்கான ஒரு டென்ட்ரில்ஸ் அப்படி சொல்லக்கூடிய பற்று கம்பிகள் அப்படின்னு பேர். ஸோ அது உருவாகும். அது என்ன ஆகும்னா அதர் பிளான்ட்டில் ஒட்டிக்கிட்டு என்னாகும், மேலே ஏறும். அரௌண்டட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட். அதர் சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டில் ஒட்டிக்கிட்டு, அதர் சப்போர்ட் ஆப்ஜெக்ட்னாக்கா ஒரு மரமாக இருக்கலாம், உயிரோடு இருக்கிற மரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இறந்து போன மரமாக இருக்கலாம். ஒரு சப்போர்ட் நீங்களே கூட ஒரு சேனல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வைக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டெம்ஸ் ரெடி பண்ணி வைக்கலாம், அதை பற்றி அது போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு சப்போர்ட் இருக்கிறத பிடிச்சி மேலே ஏறும். அந்த டென்ட்ரில்ஸ் அப்படிங்கிறது பற்றி ஏறும், பற்று கம்பிகள் அப்படின்னு பேர். அது சுற்றி என்ன ஆகுனாக்கா ஏறும். நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய. த ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு பாசிட்டிவ் திக்மோட்ரோபிக் அப்படி சொல்லப்படுது. டென்ட்ரில்ஸ் இஸ் த பீ பிளான்ட். பட்டாணி தாவரங்களில் இலைக்கும் பக்கத்தில் ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும், அதுதான் பற்று கம்பிகளாக மாறும். ஸோ அது என்னாகும், பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி வளர்ந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், திக்மோட்ராபிசம் அப்படி சொல்லப்படுது. சி த பிக்சர். இந்த டென்ட்ரில்ஸ் அப்படிங்கக்கூடிய பற்று கம்பிகள் உருவாகுது. சி த பிக்சர். அது பற்றி க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வீக் ஸ்டெம் இருக்கிறதால. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் in the next videos. Thank you.